பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடிகிற வரைக்கும் நான் வேதனைப்படுகிறேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. யோவான் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும் போது சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் அந்த யோவான் முதலாய் தெரியும். இயேசு கிறிஸ்து வந்தது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நம்ம ஞானஸ்தானம் பண்ணுவதற்கு. எப்படி ஒரு தண்ணியில மூழ்கி அந்த தண்ணியினால ஃபுல்லா நம்ம மூழ்கடிக்கப்படுறோம், அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள, அவருடைய அந்த அக்கினிக்குள்ள நாம மூழ்கடிக்கப்படணும். நாம கேள்விப்பட்டிருக்கிறோம், நீ இதை பண்ணு ஏசப்பாவுக்கா, இதை செய், இப்படி இரு, அப்படி நட, இதை விட்டுரு, இதை செய் அப்படின்னு பலர் பிரசங்கம் பண்றாங்க, பலர் கேட்கிறோம். ஆனா நம்மளால முடியுதா? நம்மளால நம்ம நினைச்ச உடனே ஒரு காரியத்தை விட்டுற முடியுமா? ஓகே, ஜெபம் பண்ணுன்னு சொன்னா நம்மளால ஜெபம் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் பூமியின் மேல் அக்கினியை போடுவது, பூமியின் மேல் அக்கினியை போடுவது. ஏன்னா ஆடுகளின் ரத்தம் தேவன் செய்ய நினைத்ததை செய்ய முடியாத போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். ஏன்னா அந்த ரத்தம் சிந்தப்படும் போது, ஹல்லேலூயா, அந்த ரத்தம் சிந்தப்படும் போது அந்த ரத்தத்தின் நிமித்தம் தேவன் தம்முடைய அக்கினியை ஊற்றுவார். அன்னைக்கு எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு இந்த காளைகளை வெட்டி பலியிட்ட போது தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டாரு, அக்கினி அதை பட்சித்தது. அதே போல தேவனுடைய அக்கினி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்டவர்கள் மேல் அந்த தேவனுடைய அக்கினி ஊற்றப்படும் போது, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரும். இயேசு சொல்றாரு, ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் தேவனே, பரலோக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இந்த பூமியிலே தேவன் தம்முடைய ராஜ்யம் வரணும்னு விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஆகிய தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரணும். அந்த வரணும்னா தேவனுக்கு வெசல்ஸ் தேவை, பாத்திரங்கள் தேவை, அவருடைய அக்கினியை ஊற்றுவதற்கான பாத்திரங்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாத்திரங்கள் ஏதோ ஒரு செமினாரியால உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் அல்ல. இந்த பாத்திரங்கள் ஏதோ ஒரு டினாமினேஷனுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு பாத்திரம் அல்ல. இந்த பாத்திரங்கள் ஏதோ யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு நாங்க ட்ரெஸ்ல மாற்றம் பண்ணோம், இல்லது தேவனுக்கா இதை பண்ணோம் சொல்ற பாத்திரம் இல்லை. இந்த பாத்திரம் தேவனுடைய அக்கினி, அந்த அக்கினியை சுமந்து திரிகிறதான பாத்திரம். தேவனுக்கு தம்முடைய அக்கினியை ஊற்றுகிறதான பாத்திரங்கள் தேவை. ஏன்னா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, இந்த 3000 பேர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சு ஒரு மனதோட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய எண்ணம் எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 இயேசு. தேவனுக்கு ஒரு பாத்திரம் தேவை, அந்த அக்கினியை சுமந்து செல்ற ஒரு பாத்திரம் தேவை. தேவனுடைய அக்கினியை ஊற்ற முடியும், அந்த ஊற்றா பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான பாத்திரம் தேவை. தேவனுடைய அக்கினியை சுமந்து திரிகிற பாத்திரம் தேவை. பேதுரு நடந்து செல்லும் போது அவருடைய நிழலாகிலும் பட்டு சொகாகணும் கொண்டு ரோட்டருகளை வச்சாங்க. ஏன்னா அந்த காலத்துல உள்ள மக்களுக்கு புரிஞ்சது, இவங்க இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவினால அந்த 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 அனுபவத்துக்குள்ள வந்து ஒரு கூட்டம் இருக்கு, அவங்கள சுத்தி ஒரு பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் அவங்கள சுத்தி இருக்கு. அந்த பிரசன்னம் பட்டாலே அவங்களுடைய நிழல் பட்டா கூட சுகமாகும் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பாத்திரம் தேவை. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி முடிஞ்சு போகல.
பெந்தைக்கோஸ்தே நாளோட முடிந்து போகல, முதலாம் நூற்றாண்டோட முடிந்து போகல. இனிமேதான் தேவனுடைய பெரிய அக்கினி ஊற்றப்படுகிறது போகிறது. ராட்னி ஹாவர்ட் பிரவுன், ஹேகின், பென்னிஹின், கேத்ரின் குல்மான், ஆண்ட்ரஸ் பிசோனி, ஜான் அனோசிகே, தேவனாலும் வல்லமையாய் தேவனுடைய அக்கினியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு நடத்தப்படுற ஊழியக்காரர்கள் சிலர் இவங்க நம்ம நாட்டுல கூட இருக்கலாம், பலர் இருப்பாங்க, நாம அறியாம இருக்கலாம். இன்னைக்கு பலர் போதகர்களாகத்தான் இருக்கிறாங்க. போதகர்கள் இது போதகத்தோட முடிஞ்சு போகக்கூடாது. இந்த போதகம் கூட அந்த அபிஷேகத்துல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அபிஷேகம் இல்லாம வர்ற எல்லா ஊழியமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஊழியமே இல்லை. தேவனுடைய அந்த அபிஷேகம் இல்லாம, தேவனுடைய அந்த வல்லமை இல்லாம, தேவனுடைய ஆவியானுடைய அந்த மகிமை இல்லாத எந்த ஊழியமும் தேவனால் வந்த ஊழியம் அல்ல. அந்தி கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓய் நாய்களும் பல பல இருக்கின்றன. நீங்க வேத வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடர்களை போல தேவனுக்காக, அதனாலதான் ஒன்றியமால சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது போதித்தபடியே அவருக்குள்ள நிலைத்திருங்கள். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லையே, அந்த அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது. சில வேளை நம்மளை தேவன் நடத்தி கொண்டு போகிற பாதைகளை கூட நம்ம சில வேளை இந்த மாதிரியான பொய்யர்களுக்கு இடத்துல போய் மாட்டி ட்ராப் ஆகி நம்ம மனுஷ அடிமைகளா மாற சான்ஸ் இருக்கு. நம்ம மதத்தின் அடிமைகளா மாற சான்ஸ் இருக்கு. மதம் என்று நான் மீன் பண்றது என்னன்னா, பெண்டிகாஸ்டலிசம் என்கிறதான ஒரு மதம், சிஎஸ்ஐ என்கிறதான ஒரு மதம், ரோமன் கேத்தலிசிசம் என்கிறதான மதம், அந்த மதங்களை தான் நான் சொல்றேன். நீங்க மனுஷருக்கு அடிமைகளா இருக்கக்கூடாது, தேவனுக்கு அடிமைகளா இருக்க. தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு அபிஷேகம், பெரிய ஒரு அக்கினி, அதை பெற்று நீங்க தேவனுக்காக வாழணும். யாருக்கு அடிமையாகாதீங்க, பெண்டிகாஸ்டலிசத்துக்கு அடிமையாகாதீங்க, மனுஷருக்கு அடிமையாகாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஏசப்பாவோட வசனத்தை பிடிச்சுக்கிட்டு வசனத்தை தைரியமா விசுவாசிச்சு நடைங்க. நீங்க தான் அந்த பாத்திரம், தேவனுக்கு தேவையான அந்த பாத்திரம் நீங்க.